வணக்கம் என் அன்பு குழந்தைகளே, வாருங்கள் இன்றைய திருக்குறள் கற்போம். அதிகாரம் 13 அடக்கமுடைமை. குறள் 121. அடக்கம் அமரருள் உய்க்கும். அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். விளக்கம். அடக்கம் என்னும் பண்பு ஒருவனை தேவர் நடுவே கொண்டு சேர்க்கும். அடங்காமை என்னும் குணம் நரகத்தில் தள்ளிவிடும். குறள் 122. காக்கப் பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினூகும் கில்லை உயிர்க்கு. விளக்கம். அடக்கம் என்ற குணத்தை உறுதிப் பொருளாகக் கொண்டு காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் அந்த அடக்கத்தை விட சிறந்த செல்வம் உயிர்க்கு இல்லை. குறள் 123. செறிவறிந்து சீர்மை பயக்கும். அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். விளக்கம். அறிய வேண்டியவற்றை அறிந்து ஒருவன் அடங்கி நடந்தால் அவ்வடக்கம் பிறரால் மதிக்கப்பட்டு அவனுக்கு சிறப்பைத் தரும். குறள் 124. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. விளக்கம். இல்லற ஒழுக்கத்தில் மாறுபடாமல் நின்று அடங்கியிருப்பவனின் பெருமை மலையை விட மிகப்பெரியதாகும். குறள் 125. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. விளக்கம். அடங்கி நடத்தல் எல்லோருக்கும் நல்லதாகும். எல்லாருள்ளும் செல்வர்க்கே அது மற்றொரு செல்வமாகும் சிறப்பினை உடையது. குறள் 126. ஒரு நமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுநமையும் ஏமா புடைத்து. விளக்கம். ஆமை தன் உறுப்புகளை உள்ளே இழுப்பது போல ஒருவன் ஒரு பிறப்பில் ஐம்பொறிகளையும் அடக்குவானெனில் அஃது அவனை அடுத்த 7 பிறப்புகளிலும் தீமையிலிருந்து பாதுகாக்கும். குறள் 127. யாகாவா ராயினும் நாகாக்கக் காவாக்கால் சோகாப்பிற் சொல்லிழுக்குப் பட்டு. விளக்கம். ஒருவர் எவற்றைக் காக்காவிட்டாலும் நாவைக் காத்தல் வேண்டும். அவ்வாறு காக்கவில்லை என்றால் குற்றமான சொற்களைச் சொல்லி தாமே துன்பமடைவர். குறள் 128. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். விளக்கம். தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமையானது ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் பயனில்லாது போகும். குறள் 129. தீயினார்ச் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார்ச் சுட்ட வடு. விளக்கம். நெருப்பினால் சுட்ட புண்ணால் உடம்பில் தழும்பு ஏற்பட்டாலும் மனத்தில் ஆறும். நாவினால் தீய சொல் சொல்லிச் சுட்ட தழும்பு மனத்திலே ஒருபோதும் ஆறாது. குறள் 130. கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. விளக்கம். மனத்தில் சினமுண்டாகாமல் தடுத்து கற்க வேண்டியவற்றைக் கற்று அடக்கமுடையவனாக இருப்பவனிடம் அறக்கடவுள் சென்றடையும் சமயத்தை எதிர்பார்த்திருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் திருக்குறள் கற்றுக்கொள்வோம். நன்றி. மீண்டும் வருக.